ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு படை ட்ரைனிங் அகாடமி. பிசி அல்டிமேட்ல தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு சோசியல் சயின்ஸ் எபிசோட் பார்க்கணும். ஓகேங்களா? எப்பவும் போல முதல்ல ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன டே கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய வாக்காளர் தினம் என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டர்ஸ் அப்படி இல்லைன்னா வாக்காளர் தினம். இது எதுக்காக நான் இந்த தினம் எல்லாம் கேட்கிறேன் அப்படின்னா, தெரிஞ்சா டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, தெரியலன்னா கூகுள்ல போயிட்டு தேடி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. தேடும் போது அந்த பாயிண்ட் கொஞ்சம் நல்ல ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? முதல் கொஸ்டின் போறாங்களா? முதல் கொஸ்டின் பாருங்க. இந்தியா 8 டிகிரி வட அட்சரேகையிலையும் முதல் 37 டிகிரி வட அச்சத்திற்கும் 68 டிகிரி கிழக்கு தீர்க்கத்திற்கும் 97 டிகிரி கிழக்கு தீர்க்கத்திற்கும் இடையில் உள்ளது அப்படிங்கிறாங்க. இது என்ன சார்? அச்சம், தீர்க்கம். இந்த ரெண்டு வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். உலக உருண்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உலக வரைபடம் வேணா, உலக உருண்டை வரைபடம் கூட எடுத்துக்கலாம். உலக உருண்டை எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். அந்த உலக உருண்டையில செங்குத்தாக கோடுகளா போட்டிருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு டிகிரிக்கு செங்குத்தா கோடு போட்டிருப்பாங்க. அந்த செங்குத்து கோடுக்கு பேரு தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைமட்டமா கோடு போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு பேரு பாத்தீங்கன்னா அச்ச ரேகை, அதாவது அச்ச கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அச்சம். இங்க தீர்க்கம் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலக வரைபடத்தை சரிபாதியா பிரிக்கக்கூடிய ரேகைக்கு பேர் தான் பூமத்திய ரேகை 0 டிகிரி. என்ன ரேகை? பூமத்திய ரேகை 0 டிகிரி. ஓகேங்களா? இதுல இந்தியா எங்க இருக்குது? பூமத்திய ரேகைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி வட அரைகோளம் சொல்லுவாங்க. பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தென் அரைகோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்த வச்சுக்கோங்க. வட அரைகோளம், தென் அரைகோளம். ஓகேங்களா? இதுல நம்ம இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியா இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்தியா வட அரைகோளத்துல இருக்கு. ஒரு பாயிண்ட். இன்னமும் கரெக்டா பிரிச்சோம்னா, இது கிழக்கு இது இருக்கா, மேற்குல இருக்கா அப்படின்னா கிழக்கு பகுதியில இருக்குது. அப்ப இந்த வாங்கிறது ரொம்ப முக்கியம், இந்த கிழக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப மைனூட்டா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இந்தியா வட கிழக்கு பகுதியில இருக்குது உலக வரைபடத்துல, வட கிழக்கு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வச்சுக்கோ. அடுத்து இந்த ரேகையை படிக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது. 8 டிகிரி 38 டிகிரி, இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மினிட் கூட ஞாபகம் வச்சுன்னா விட்டுருங்க. 8 டிகிரி இந்த நம்பரோட, இந்த ரெண்டு நம்பரோடையும் 29 ஆட் பண்ணீங்கன்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் அடுத்த நம்பரா வரும். 29 ஆட் பண்ணீங்கன்னா 37 டிகிரி. 38 டிகிரி கூட 29 ஆட் பண்ணீங்கன்னா 38 போட்டோம்னா 68. ஓகேங்களா? 68 டிகிரி விட நீங்க 29 ஆட் பண்ணீங்கன்னா 97 டிகிரி. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துடும் பாருங்க. ஓகேங்களா? புரியுதா? அப்போ இது டு இது, இந்த பாயிண்ட் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். அதுல கிழக்கா, மேற்கா, வடக்கா, தெற்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுல நீங்க சிம்பிளா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 29 டிகிரி ஆட் பண்றோம். ரெண்டுக்குமே 29. அதுதான் கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்கொயர் மாதிரியான ஷேப்ல வந்துருது. ஓகேங்களா? ரைட்டா? அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கடகரேகை 23 டிகிரி வடக்கு இந்தியாவை கிட்டத்தட்ட 2 சம பாகங்களா பிரிக்கிறது. ஆமா, நான் சொன்ன மாதிரி உலகத்தை 2ஆ பிரிக்கிறது 0 டிகிரி பூமத்திய ரேகை. வடபகுதியில கரெக்டா 23 டிகிரியில கற்பனை கோடு இருக்கும். 23.5 டிகிரியில வடக்குல ஒரு கற்பனை கோடு இருக்கும். அதுக்கு பேரு கடகரேகை. இங்கிலீஷ்ல டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே தென் பகுதியில 23.5 டிகிரியில தென் பகுதியில இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மகர ரேகை அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரேகை? மகர ரேகை. முடிஞ்சு போச்சா? கடகரேகை, மகர ரேகை. இதுல இந்தியா என்ன ரேகையில பாஸ் ஆகுதுன்னா கரெக்டா சரிபாதியா பிரிக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க. கடகரேகை இந்தியாவை சரிபாதியா பிரிக்கும். நிறைய மாநிலங்களை தாண்டி போகும். ஓகே, ராஜஸ்தான், அப்புறம் குஜராத், மத்திய பிரதேசம் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8ஓ 7ஓ மாநிலங்களை கடந்து போகும். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இங்க சரியான கூற்று தான் கேட்கிறாங்க. கூற்று சரியா கேட்கிறாங்களா தவறு கேட்கிறாங்களா தெளிவா வாசிக்கணும். எல்லாமே சரிதான் கேட்பாங்கன்னு கிடையாது. ஓகேங்களா? 2 ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகேங்களா? கொஞ்சம் தெளிவா பாத்துக்கணும். இந்த நம்பர்ஸ் விளையாடுவாங்க, பாத்துக்கணும். அடுத்து 10th புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, பிசி எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்ஏ எக்ஸாமா இருக்கட்டும், பாக்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்கன்னு. அதுல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. கணவாய், நிறைய கணவாய் படிச்சிருப்போம். ஹிஸ்டரியில சரி, ஜியோகிராபில சரி, கைபர் கணவாய், போலன் கணவாய். இதுல இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கணவாய்ங்க தான் நம்ம பார்க்க போறோம். பக்கமா ஒரு 4 கணவாய் பொறுத்துக்க கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நாத்துலா கணவாய், பொமிடிலா கணவாய், சிக்கிலா கணவாய், காரகோரம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? நாத்துலா. ஓகேங்களா? நம்ம எங்கேயாவது சிக்கிக்கிட்டோம்னா நம்ம பேரு நாரிடும். ஓகேங்களா? போலீஸ்ல சிக்கிக்கிட்டா, இது எங்கேயாவது சிக்கிக்கிட்டா நம்ம பேரு நாரிடும். ஓகேங்களா? அப்ப நாத்துலா அப்படின்னா சிக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அருணாச்சல பிரதேசத்துல பாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பொமிடிலா அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? பொமிடிலா பாம். ஓகேங்களா? அருணாச்சல பிரதேசம். ஓகே. சிப்கிலா இமாச்சல பிரதேசத்துக்கு போனோம்னா அங்க
ஷிப்ல போலாம், போக முடியாது, ஷிப்ல போலாங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 காரகோரம். நீங்க ஜம்மு காஷ்மீர் போனீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அந்த மிளகா ரொம்ப காரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, காஷ்மீரி மிளகா அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ ஜம்மு காஷ்மீர் காரம். ஓகேங்களா, காஷ்மீர் 2 முடிஞ்சு போச்சா. அப்போ இதே மாதிரிதான் மற்ற கணவாய்களையும் அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு படிச்சுக்கோங்க. கணவாய்னா ஒண்ணு கிடையாது, கணவாய்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மலைத்தொடர் இருக்கும், அந்த மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய சின்ன ஒரு கேப்புக்கு பேர் தான் கணவாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இந்த சைடுல இருந்து அந்த சைடு போகக்கூடிய இடத்துக்கு பேர் தான் கணவாய் சொல்றோம். ஓகேங்களா, இது 4 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாத்துலா சிக்கிம், பாம்டீலா பொமிடீலா அருணாச்சல பிரதேஷ், ஷிப்கிலா ஹிமாச்சல பிரதேஷ், காரகோரம் ஜம்மு காஷ்மீர். ஓகே, 1342 1342 1342 ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்து போலாமா. இது சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போது நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும். நிறைய நபர்களுடைய நியூஸ் பேப்பர், காந்தியோடைய நியூஸ் பேப்பர், அன்னி பெசன்டோடைய நியூஸ் பேப்பர், அப்புறம் பெரியாருடைய நியூஸ் பேப்பர்லாம் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். அந்த நியூஸ் பேப்பர் ஒரு சில டைம் அந்த நியூஸ் பேப்பர் வெளியிட்டவர் யாரும் படிக்கணும், ஒரு சில டைம் அந்த நியூஸ் பேப்பர் எந்த ஆண்டுகள் கேட்கலாம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது சுயமரியாதை இயக்கம் ரொம்ப முக்கியமான இயக்கம். இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல 1925 பெரியாரால் துவங்கப்பட்டது. 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டு கேட்பாங்க, 1925 பெரியாரால் துவங்கப்பட்டது. பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு 25. ஓகேங்களா, அப்ப அந்த சுயமரியாதை இயக்கத்துடைய கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு தனியா ஒரு பத்திரிகை வேணும். ஓகே, பத்திரிகை மூலமா தான் இப்ப எப்படி டிவி சேனல், இப்ப எப்படி இன்ஸ்டாகிராம் சேனல், இப்ப எப்படி யூடியூப் அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி ஒரு காலத்துல நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேங்களா, அதுதான் சுயமரியாதை இயக்கம். அதுக்குன்னு அபிஷியலா அதிகாரப்பூர்வமா ஒரு செய்தித்தாள் உருவாக்கணும். ஆக்சுவலா இதுல 4 ஆப்ஷனுமே பெரியாருடைய பத்திரிகை தான். அதுல கவனிச்சு பாருங்க, குடியரசு, புரட்சி, விடுதலை, பகுத்தறிவு எல்லாமே பெரியாருடைய பத்திரிகை தான். இது சுயமரியாதை இயக்கத்துடைய அபிஷியல் பத்திரிகைனா குடியரசு. அதுவும் இதே வருஷம் 1925 சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்ச அதே வருஷத்துல இந்த நாளிதழையும் தொடங்கி இருப்பாங்க. சரிங்களா, ரைட்டா. பெரியாருடைய பத்திரிகை முக்கியம். இதுல ஒரு பத்திரிகை மட்டும் மிஸ் ஆயிருக்கும். என்ன பத்திரிகை அப்படிப்பட்ட ரிவோல்ட், இங்கிலீஷ் பத்திரிகை ரிவோல்ட், அதுவும் பெரியாருடைய பத்திரிகை தான். ஓகேங்களா, மேற்படி சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கத்தை பத்தி இயர் முக்கியம், பெரியார் முக்கியம் போதும். ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்துடலாம். அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமானது 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க 10th புக்ல இருந்து. 4 பாயிண்ட் தொடர்பான நபர்களை பத்தி மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திராவிடர் இல்லம். ஓகேங்களா, இது எந்த டாபிக்ல படிச்சிருப்பீங்க, நீதி கட்சின்னு ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி. அந்த டாபிக்ல திராவிடர் இல்லம் சொல்லிட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு ஹாஸ்டல், அதுதான் திராவிடர் இல்லம். ஓகேங்களா, அதை உருவாக்குனது யாருன்னா சி நடேசனார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் உருவாக்கி இருப்பாரு. அடுத்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பத்திரிகை தொழிலாளன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. ஓகேங்களா, ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல பத்திரிகை, தொழிலாளர் தமிழ்ல. அந்த பத்திரிகை யார் வெளியிட்டதுன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ரொம்ப மிக முக்கியமான ஒரு தொழிற்சங்கவாதி என்று அழைக்கப்படக்கூடிய சிங்காரவேலர். ஓகேங்களா, மா சிங்காரவேலர் அவர் தான் இதை உருவாக்கி இருப்பார் இந்த பத்திரிகையை. மேற்படி மா சிங்காரவேலர் எதுக்கு ஃபேமஸ்னா, இந்தியாவில நம்ம கொண்டாடக்கூடிய உழைப்பாளர்கள் தினம் மே 1 கொண்டாடுறோமா, அதை முறையா இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியே விட்டுருப்பார். ஓகேங்களா, மே 1. ஓகே, அடுத்து தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகளார். ஓகேங்களா, தனித்தமிழ் இயக்கம் அதாவது சமஸ்கிருதம் கலவாமை, தெலுங்கு, பிற மொழிகள் கலவாமை, தூய தமிழ், தனி தமிழை பேசணும். ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதுதான் தனித்தமிழ் இயக்கம். அடுத்து ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சுயசரிதை, ரட்டமலை சீனிவாசனுடைய சுயசரிதை 1939ஆம் ஆண்டு வெளியிட்டு இருப்பாங்க. ஓகே, ரட்டமலை சீனிவாசனுடைய சுயசரிதை, அவருடைய ஆட்டோபயோகிராபி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ரைட்டா. அப்ப மேட்ச் பண்ணலாமா 2. அப்போ 4312 4312 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, இதே மாதிரி பத்திரிகைகளோ அல்லது அவங்க தொடர்ந்த இயக்கங்களையோ அல்லது அவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயத்த படிச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு டக்குன்னு சொல்லணும்னா நியூ இந்தியா அப்படின்னா டக்குன்னு ஒருத்தருடைய பேரை ஞாபகம் வரும். புரியுதா? அப்போ இதுதான் ஒரு நபரோ சம்பந்தமாவே ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நியூ இந்தியானா அன்னி பெசன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மே 1 தொழிலாளர் இயக்கம். ஓகே தான். ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொன்னா உடனே அயோத்திதாசனுடைய பேர் ஞாபகம் வரணும். இந்த மாதிரிதான் ஒரு வார்த்தையை சொன்னா அவங்க தொடர்பான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த கொஸ்டின் போடாமா. அடுத்து ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான்.
உள்ளாட்சி தேர்தல்களை எந்த தேர்தல் ஆணையம் நடத்துகிறது அப்படி கேட்கிறாங்க. ஓகேதா, இந்தியால 3 விஷயத்துல எலெக்ஷன் நடக்கும். ஒன்னு எம்பி எலெக்ஷன், ஓகேதா, பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இன்னொன்னு உள்ளாட்சி தேர்தல். அது நம்ம கிராமத்தில் நடக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் பிரசிடென்ட்டுக்கான தேர்தல். ஓகேங்களா, அதை யார் நடத்துறா அப்படி கேட்கிறாங்க. அப்போ மத்திய தேர்தல் ஆணையம் நடத்துமா? இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஓகே, உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கா? கிடையாது, அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. மாவட்ட தேர்தல் ஆணையம் இருக்கா? கிடையாது. ஓகேடா, மாநில தேர்தல் ஆணையம் இருக்கா? இருக்கு. அதுதான் எது நடத்துறாங்க. ஓகேடா, நல்ல ஞாபகம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எதுல கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னா, மாநில தேர்தல்களை, அதாவது சட்டமன்ற தேர்தலை நடத்துவது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா அது டக்குன்னு எல்லாரும் மாநில தேர்தல் ஆணையம் கொடுவாங்க. கிடையாது. ஓகேங்களா, மத்திய தேர்தல் ஆணையம் தான் 2 எலெக்ஷன் நடத்துது. எம்எல்ஏ எலெக்ஷன் நடத்துறது அவங்க தான், எம்பி எலெக்ஷன் நடத்துறதையும் அது அவங்க தான் நடத்துவாங்க. ஓகேங்களா, இதுல உள்ளாட்சி தேர்தலை மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. அது எங்க இருக்குன்னு கேட்கலாம். கோயம்பேடுல இருக்கு. ஓகேங்களா, அதாவது தமிழ்நாட்டுல எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போர்டு கொடுத்துருக்காங்க. கோயம்பேடு, சென்னை கோயம்பேடு உள்ளது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம். ஓகேங்களா, ரைட். மேற்படி உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வயது கேள்வி கேட்கலாம். ஓகே, உள்ளாட்சி தேர்தல் போட்டியிட வயது, எப்பவுமே இந்த வயதை வந்து ரொம்ப முக்கியமா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, வரிசையா வயதை நான் சொல்லிட்டு பாருங்களேன். ஓட்டு போடுறதுக்கு வயசு 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வயசு 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிடுவதற்கு வயசு 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிடுவதற்கு வயசு 25. அதே இது எம்பி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு மட்டும் வயசு 2 விதமா படிக்கணும். எம்பி தேர்தலுக்கு மட்டும் வயசு 2 விதமா படிக்கணும். ஓகேங்களா, ஒன்னு 25, இன்னொன்னு 30. என்ன சார் 2? லோக்சபாவுக்கு 25, ராஜ்யசபாவுக்கு 30. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்களுக்கெல்லாம் வயசு 35. ஓகேங்களா, ரைட்டா, இது அப்படியே வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18, 21, 25, 25, 30. ஓகேங்களா, 35. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து, ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியராக டேஸ் என்பவர் நியமிக்கப்பட்டார். ஜாக்சன் என்ன சார் சம்பந்தம் தான் திடீர்னு ஜாக்சன் அப்படின்னா நீங்க தான் படிச்சிருக்கணும். அதெல்லாம் ஓகேங்களா, ஜாக்சன்கிற நபர் எங்க வராரு, சப்ஜெக்ட்ல எந்த டாபிக்ல வராருன்னு படிச்சுக்கணும். ஆப்ஷன் பார்த்து சொல்லிடலாம். இப்போ இவர் எந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக்ல வராருன்னா, ஹிஸ்டரியில இந்த சண்டை நடந்திருக்குல்ல, கட்டபொம்மன், புலித்தேவர், வேல்நாச்சியார், அந்த சண்டை வருவார். அதுல வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட சண்டை போட்டவர், அதாவது வரி வசூல் பண்றதுக்காக சண்டை போட்டவர். ஓகேங்களா, வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப நாளா வரி கட்டாம வச்சிருப்பார். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3310 பகோடா. ஓகேங்களா, ரூபாய் கிடையாது சொல்லக்கூடாது, பகோடான்னு சொல்லணும். அது அந்த டைம்ல இருக்கக்கூடிய நாணயம். அவ்வளவு நாணயத்தை நிலுவையில வச்சிருந்தார். ஓகேங்களா, அதை வந்து கெட்ட சொல்லியிருப்பாரு ஜாக்சன். அதனால என்னைய வந்து மீட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஜாக்சன் அலைய விடுவாரு. கடைசியா மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது கட்டபொம்மனுடைய கேங்குக்கும் ஜாக்சன் துறைக்கும் சண்டை ஏற்பட்டுரும். அப்படி சண்டை ஏற்படும் பொழுது நம்ம கட்டபொம்மன் வந்து நைஸா எஸ்கேப் ஆயிடுவாரு. ஆனா கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அதனால கட்டபொம்மன் வந்து கோச்சிக்கிட்டு மெட்ராஸ் கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த கவுன்சில போயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கடிதம் எழுதுவார். இப்படி என்னைய வந்து வரி கட்ட சொல்லி இப்படி அராஜகம் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதனால 3 பேரை கொண்ட ஒரு குழு, அதாவது வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், சர் ஜான் காஸ்மோ ஜார், இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மீட்டிங் போட்டு பார்ப்பாங்க. அப்புறம் கட்டபொம்மன் நிரபராதி சொல்லிடுவாங்க. ஜாக்சன், கலெக்டர் ஜாக்சனை மாத்துவாங்க. ஓகேங்களா, அப்பதான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஜாக்சனை நிரந்தர பணி நீக்கம் செஞ்சுட்டு அவரிடத்துல புதிய கலெக்டர் போட்டது யாருன்னு கேட்பாங்க. எஸ்ஆர் லூசிங்டன், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இவர் தான் புதிய கலெக்டராக ஜாக்சனுக்கு பதிலாக மாற்றப்பட்டவர். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் கட்டபொம்மன் கலைஞர் என்ன சார், அதுக்கப்புறம் கட்டபொம்மன் திருப்பி வந்து எல்லாரும் கூட சேர்ந்து சண்டை போட்டு பார்ப்பாரு கட்டபொம்மன். அதுக்கப்புறம் வந்து மேஜர் பேனர்மேன் வந்து என்ன பண்ணிடுவாரு, அவரை கைது பண்ணி விசாரணை பண்றங்கிற பேர்ல கிண்டலும் கேலியும் கூத்தாக பண்ணி கயத்தாறு கோட்டையில் புளியமர தடையில் என்ன பண்ணிருப்பாங்க, கட்டபொம்மனை 1799 தூக்குல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு பாயிண்ட். எந்த கோட்டை, எந்த மரம், எந்த ஆண்டு எல்லாமே கேட்பாங்க. அடுத்து பாருங்க, புனித பிரான்சிஸ் ஆலயம், லூயிஸ் கோட்டை, ஜார்ஜ் கோட்டை, டேவிட் கோட்டை. ஓகேங்களா, இது 8ஆம் கிளாஸ் புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேங்களா, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரும் பொழுது அவங்க எங்கெல்லாம் என்னதான் கோட்டை கட்டினாங்க. பிரிட்டிஷ் மட்டுமா கோட்டை கட்டினாங்க கிடையாது. பிரெஞ்சுக்காரங்க கோட்டை கட்டினாங்க, கோயில் கட்டினாங்க, டச்சுக்காரங்க கட்டினாங்க. அதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ பிரான்சிஸ் ஆலயம் எங்க இருக்குது, இந்த பேர் தான் முக்கியம்பா.
இந்த பிரான்சிஸ் அப்படின்ற வார்த்தை தெரிஞ்சதை மேட்ச் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் உனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர் கோட்டை, ஜார்ஜ் கோட்டை ஊருக்கே தெரியும். நம்ம ஊர் சென்னையில இருக்கு ஜார்ஜ் கோட்டை, நிறைய எத்தனை சினிமா படத்துல பார்த்துருப்போம். 2 அதை மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு தெரிஞ்சது. அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியாம பார்க்கலாமா? சீக்கு 2 2 ஆப்ஷன் இருக்கு, மீதி 2 ஆப்ஷன் இருக்கு. புரியுதா? பொறுத்துக்க கேட்டா இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். திருப்பி சொல்லிட்டேன். ஓகேங்களா? எது தெரியுதோ அதான் ஃபர்ஸ்ட் பாரு, பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுதா பாரு. அடுத்து வந்துடலாமா? அடுத்து ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோட்டை நமக்கு தெரியும்ல, அதனால டேவிட் கோட்டை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்கு. கடலூர் அந்த சைடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். கடலூர்ல இருக்குது டேவிட் கோட்டை. ஓகேடா 1. ஓகேடா அப்போ 2 ஆப்ஷன் மேட்ச் பண்ணா ஆன்சர் வந்துடும். இருந்தாலும் மீதி இது பார்த்துதான். பிரான்சிஸ் ஆலயம், புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில இருக்கு. ஓகேங்களா? அடுத்து லூயிஸ் கோட்டை அல்லது லூயிஸ் ஆலயம் சொல்லுவாங்க, பாண்டிச்சேரியில இருக்குது. ஓகேங்களா? பிரெஞ்சுக்காரங்க. அப்போ 4 3 2 1 ரிவர்ஸா அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கோட்டை மிஸ் ஆகுது. 2 கோட்டை மிஸ் ஆகுது. ஒண்ணு வந்து கல்கத்தாவுல வில்லியம் கோட்டை, ஞாபகம் எழுதி வச்சுக்கோங்க. கல்கத்தாவுல வில்லியம் கோட்டை. இன்னொன்னு பழவேற்காடுல கெல்ட்ரியா கோட்டை எழுதி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜார்ஜ் வில்லியம் எல்லாம். ஆனா பழவேற்காடு கோட்டை படிச்சிருக்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கோங்க. பழவேற்காடுல என்ன கோட்டை இருக்குது? கெல்ட்ரியா கோட்டைங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ரைட், அடுத்து போலாமா? அடுத்து, தந்தை பெரியார் எந்த ஆண்டிலிருந்து பல ஆண்டுகள் ஈரோடு மாநகராட்சியின் தலைவராக இருந்துள்ளார் அப்படிங்கிறாங்க. எந்த வருஷத்துல இருந்து ஈரோடு மாநகராட்சியோடைய தலைவராக இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. பல வருடம்னா வருடங்கள் இருந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரியார் தான். ஓகேங்களா? ஈவே ராமசாமின்ற பெரியாரு 1917 வந்து மாநகராட்சி தலைவராக இருந்திருப்பாரு. அந்த டைம்ல இவர் பண்ண ஒரு சாதனை வந்து ரொம்ப முக்கியமா பேசப்படுகிறது. அந்த டைம் யோசிச்சு பாருங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் வீட்டுக்கும் குடிதண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. ஓகே, ஈரோடு மாநகராட்சியில என்ன பண்ணிருப்பாரு? நகராட்சியில குடிதண்ணீர் வசதியை வந்து எல்லாரும் வீட்டுக்கே குடிதண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கிட்ட அடுத்து வந்துடலாமா? அடுத்து நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர்கள். இந்த வார்த்தைகள்லாம் ஒரு தடவை நீங்க எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் புக்ல எல்லாம் படிக்க இந்த வார்த்தை கேள்வியே படலன்னா நீங்க படிக்கவே அர்த்தம். 10th புக்ல இருந்தா அந்த கேள்வியே இருக்கு. ஓகேங்களா? 10th புக்ல 5வது பாடம் நினைக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஏகப்பட்ட இயக்கம் இருக்கு, அருமையா இருக்கு. லெசன் அதுல அனுபவிச்சு படிக்கலாம். இயக்கத்துடைய பேர் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஓகேங்களா? ஆரிய சமாஜம், எத்தனை சமாஜம் பாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் ஒவ்வொரு மதத்திலையும் இயக்கம் ஏற்பட்டிருக்கு. ஹிந்து மதத்தை தூய்மைப்படுத்துவதற்காக தான் இந்த ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் இதெல்லாம். ஓகேங்களா? அதே இது அப்படியே இஸ்லாமிய மதத்தை தூய்மைப்படுத்துவதற்காக தான் தியோபந்த் மூவ்மெண்ட், தியோபந்தி இயக்கம். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கும். அதிகாரி இயக்கம், இதெல்லாம் இஸ்லாமிய மதத்தை தூய்மைப்படுத்துவதற்காக. இதே மாதிரி பார்சி மதத்தை தூய்மைப்படுத்துவதற்காகவும் இருக்கும். இதே மாதிரிதான் இந்தியாவில் அடுத்து ஒரு 4வது பெரிய ஒரு மதம் தான், 4வது இது 3வது கூட சொல்லலாம், சீக்கிய மதம். ஓகேங்களா? சீக்கியர்கள்கிட்டையும் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அந்த சீக்கியர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுவதற்காக 2 இயக்கம். ஒண்ணு நாம்தாரி இயக்கம். ஓகேங்களா? இன்னொன்னு நிரங்காரி இயக்கம். ஓகேதா? நாம்தாரி, நிரங்காரி 2 இயக்கமும் ரொம்ப முக்கியம். இப்ப நாம்தாரி இயக்கம்னா யார் கொண்டு வந்தா, நிரங்காரி இயக்கம்னா யார் கொண்டு வந்தா? 2மே சீக்கிய மதம். இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2மே யார் கொண்டு வந்தாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம்தாரி ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ராமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேதா? யாரு? நம்ம விஜய் டிவி வருவார் ராமர், அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ராமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாம்தாரினா பாபா ராம் சிங். ஓகேதா? அதுதான் நான் ராம் அப்படின்னு சொல்றேன். சரி, நம்ம பாபா ஞாபகம் வச்சுக்கலாமே அப்படி ஞாபகம் வச்சுக்காதீங்க. அடுத்து இன்னொரு பேரு பாபா தான் வருது. ஓகேதா? நிரங்காரி யாருன்னா பாபா தயாள் தாஸ். பாபா தயாள் தாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, உதாரணத்துக்கு என் ஸ்கூல்ல என்னுடைய ஃப்ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா, என் கிளாஸ்மேட் பேரு, என் ஃப்ரெண்டு பேர் வந்து தாஸ். அவன் நல்லா ஒயிட்டா இருப்பான். ஓகேங்களா? அப்ப நிறமா இருப்பான். அப்ப நிரங்காரினா தாஸ் அப்படின்னு வரும். நம்ம பாபா அப்படின்னா நம்ம ராமர் அப்படின்னு ஞாபகம், அதான் எளிமையானது. ஓகேங்களா? ஒண்ணு தெரிஞ்ச இன்னொன்னு நீங்க எலிமினேட் பண்ணி, நாம்தாரி இயக்கம் பாபா ராம் சிங். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட்டா? மேற்படி குருநானக், ஜோதிபா பூலே இவரை பத்தி பின்னாடி வருது, சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து கொட்டேஷன். திருப்பியும் சொல்றேன், பிசி மாதிரியான எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொட்டேஷன்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ல எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருந்து ஒரு 9 கொட்டேஷன்ஸ் தான் வரும். ஒரு அரௌண்ட் 10க்குள்ள வச்சுக்கோங்களேன். கொட்டேஷன்ஸ்ல யாராவது ஏதாவது கூற்று சொல்லியிருப்பாங்க. ஹிஸ்டரி மட்டும் கிடையாது,
பாலிட்டிலே இருக்கும். ஓகேங்களா, ஜாகிரபி கம்மி தான், பாலிட்டிலே எக்கனாமிக்ஸ்லயும் கூற்று வரும். தயவு செஞ்சு இதை படிச்சுக்கோங்க. அந்த இருந்து கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, கூற்றுன்னு சொல்லி போட மாட்டாங்க. ஓகேங்களா, சும்மா ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுல இதை சொல்றாங்க. அப்ப ஃபேமஸான கூற்று என்ன அப்படின்னா, டெல்லி சலோ ஒரு கூற்று, செய்யலது செத்துமடி ஒரு கூற்று. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூற்று ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்றாங்க, அதிநவீன வசதிகளுடன் ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று யார் சொன்னது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த கூற்று யார் சொல்லியிருப்பாங்க? இவ்வளவு உத்வேகமா காந்தி சொல்லியிருப்பாரா? இல்ல. அம்பேத்கர் சொல்லியிருப்பாரா? இல்ல. ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரா? இல்ல. அயர்லாந்து நாட்டு பெண்மணி இவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்க, அன்னி பெசன்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அன்னி பெசன்ட் வேற என்ன ஞாபகம் வரணும்? அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கம் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, அன்னி பெசன்ட் அப்படியே வார்த்தையை சொன்ன உடனே தன்னாட்சி இயக்கம் ஞாபகம் வரணும். அன்னி பெசன்ட் காங்கிரஸ் உடைய முதல் பெண் தலைவர்கள் ஞாபகம் வரணும். அவங்களுடைய பத்திரிகை ஞாபகம் வரணும், நியூ இந்தியா. ஓகேங்களா, இந்த பத்திரிகைகள் தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா, ரைட்டா, அடுத்து போறோமா? கூற்று பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், விதவை மறுமண சங்கம் ஏற்படுத்தியவர் யார் அப்படி கேட்கிறாங்க. ஓகேங்களா, அதே லெசன் தான். ஓகேங்களா, இப்ப நான் சொன்ன அதே லெசன் தான். இது வரிசையா 3 கொஸ்டின் அதே லெசன் தான் இருக்கு. ஓகேங்களா, அப்போ விடுதலை போராட்டத்தை தாண்டி சமுதாய சீர்திருத்த இயக்கத்துல சமுதாயத்துல ஏகப்பட்ட இடைஞ்சலான விஷயங்கள் இருந்தது. ஜாதிய கட்டமைப்பு, மத சீர்கேடுகள், ஓகேங்களா, பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள். அதுல ஒண்ணுதான் விதவைகளுக்கு மறுமணம் மறுக்கப்படுது. ஓகேங்களா, எப்படி வந்து ஜாதி கட்டமைப்பு ஒரு தீமையான விஷயமோ அதே மாதிரி விதவைகளுக்கு மறுமணம் பண்ணக்கூடாதுங்கிற சொல்றது ஒரு தீமையான விஷயம் தான். அதுல விதவைகளுக்கு மறுமணம் பண்ணலாம் சொல்லிட்டு விதவை மறுமணத்துக்கு சங்கத்தை உருவாக்குனது யாருன்னா எம்ஜி ரானடே, மகா கோவிந்த ரானடே. ரொம்ப முக்கியம், இயர் கேட்கலாம், 1861. அப்ப விதவை சம்பந்தமான வேற என்ன பாயிண்ட் இருக்கு? விதவை மறுமண சட்டம் கேட்கலாம், 1856. ஓகேங்களா, விதவை மறுமண சட்டம். ஓகேங்களா, எந்த ஆண்டு? 1856. சரிங்களா, ரைட்டா, அடுத்து போலாமா? அடுத்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஓகேங்களா, விடுதலை போராட்டத்துல, தமிழ்நாடு விடுதலை போராட்டத்துல ரொம்ப முக்கியமானதுன்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அல்லது பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1801 ஜூன் மாதம் வெளியிடுவாங்க இந்த பிரகடனத்தை. ஓகேங்களா, யார் வெளியிட்டு இருப்பாங்க? மருது பாண்டியர்கள், மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருது. ஓகேங்களா, இவங்க 2 பேரும் தான் வெளியிட்டு இருப்பாங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அந்த பிரகடனம் யார் வெளியிட்டாங்க, எந்த வருஷம், மற்றும் இந்த பிரகடனத்தை 2 இடத்துல ஒட்டியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மருது பாண்டியர்கள் பிரிட்டிஷ்க்கு எதிராக ஆள் திரட்டணும். ஓகேங்களா, மக்களை திரட்டணும். ஆல்ரெடி ராணி கூட சேர்ந்து சண்டை போட்டாங்க, மன்னர் கூட சேர்ந்து சண்டை போட்டாங்க. இருந்தாலும் ஆட்கள் பத்தல. அப்ப ஆட்கள் பெரும் கூட்டத்தை திரட்டணும். அப்ப மேடை ஏறி பேச முடியாது. மேடை ஏறி பேச பிரிட்டிஷ்கார வந்து அரெஸ்ட் பண்ணிடுவான். அப்போ அமைதியா இருந்து எல்லாரையும் ஒரு இடத்துல கூடி சண்டை போட வைக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம போஸ்டர் ஒட்டுறோமா, அதே மாதிரி அந்த டைம்ல ஒரு பெரிய பிரசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பெருசா ஒண்ணு ரெடி பண்ணி எழுதி 2 சுவத்துல ஒட்டுறாங்க. ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அந்த ஒட்டுறதுக்கு பேரு தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். 2 சுவத்துல ஒட்டுறாங்க. திருச்சினா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? 1 ஸ்ரீரங்கம் கோவில் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, அப்ப திருச்சினா ஸ்ரீரங்கம் கோவில் அந்த சுவத்துல ஒட்டுறாங்க. இன்னொன்னு நவாப் கோட்டை ஞாபகம் வரும். ஏன்னா அந்த டைம்ல திருச்சியை ரூல் பண்ணது நவாப். ஓகேங்களா, அப்ப நவாப் கோட்டை பக்கத்துல அதிகமா மக்கள் வந்துட்டு போவாங்க. அப்ப அங்கேயும் ஒட்டுறாங்க. இந்த 2 போஸ்டரை பார்த்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து கூடுனாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பார்த்துக்கோ. ஓகேங்களா, எல்லாமே பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 2 இடத்த சொல்லிட்டேன், என்ன ஆண்டு என்ன மந்து சொல்லிட்டேன். ஓகே, மருது பாண்டியர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து பாருங்க, ரிவோல்ட் 1857 புரட்சி. ரொம்ப முக்கியமான டாபிக். தயவு செஞ்சு அதை நல்ல A to Z படிச்சுக்கோங்க. ஓகே, 8ஆம் கிளாஸ் புத்தகத்துல இருக்கும், தெளிவா படிச்சுக்கோங்க. 10th வரும் நினைக்கிறேன், கொஞ்சம் 8th இருக்கும், அது நல்லா படிச்சுக்கோங்க. ஃபுல்லா பெரும் கலகம் அல்லது புரட்சி அல்லது வந்து வெறும் கலகம் கூட சொல்லலாம். இயர் முக்கியம் 1857. ஓகேங்களா, அப்ப அதுல எந்தெந்த ஊர்ல சண்டை நடந்தது, அந்த சண்டையில இந்தியாவை சேர்ந்து யாரெல்லாம் பார்க்கலாமா? டெல்லி, அவதான் மொத்த கலகத்துக்கும் தலைமை, 2ஆம் பகதூர் ஷா. ஓகேங்களா, 2ஆம் பகதூர் ஷா. அடுத்து கான்பூர்ல நானா சாஹிப். ஓகேங்களா, கான்பூர்ல நானா சாஹிப். அடுத்து ஜான்சினால ரைமியா தெரியணும், ஜான்சி ராணி லட்சுமி பாய், முடிஞ்சு போச்சு 4. அடுத்து பிரைலியில கான் பகதூர் கான் அவரு. ஓகேங்களா, பீகார்ல கன்வர் சிங். அவ்வளவுதான். கொஞ்சம் பெரிய மேட்ச் தான், ஃபாலோயிங் தான். இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. 4 அல்லது 3 தான் பிசி எக்ஸாம் இதுவரை கேட்டிருக்காங்க.
நம்ம கொஞ்சம் பசங்க எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். 5-3-4-2-1 5-3-4-2-1 ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? ரைட்டா? இப்போ பொறுத்துக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து 8ஆம் கிளாஸ் புத்தகத்துல அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன இருக்கும்? ஊர் பேரு, அந்த கழகத்துல கலந்துகிட்ட இந்திய மன்னர்கள் யாரு, அந்த கழகத்தை ஒடுக்கிய பிரிட்டிஷ் அதிகாரிகள் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஜான் நிக்கல்சன், ஹக் ரோஸ், காலின் கேம்பெல், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வருவாங்க. ஓகேங்களா? ரைட்டா? நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த ரிவோல்ட்டை பத்தி இன்னொரு கொஸ்டின் வரும், அதுல பாக்கலாம். ஓகேங்களா? அடுத்து, சைமன் குழுவை எதிர்த்து அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்களை வடிவமைப்பதற்காக காங்கிரஸ் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. டேஷ் குழுவை அமைத்தது கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் சைமன் குழுனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. 1917 மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. திருப்பியும் சொல்றேன், 1917 மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க. அதுலயே சொல்லியிருப்பாங்க, இந்த சீர்திருத்தம் வந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு குழுவை அமைச்சு ஆய்வு செய்யணும். அப்ப 10 வருஷம் கழிச்சுன்னா +10 1927. அவ்வளவுதான். கதை மாதிரி பிடிச்சது, இயர் மறக்காது. அப்ப 1927 சைமன் குழு இந்தியாவுக்கு கூட வராரு. மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். இதுல என்ன சார் பிரச்சனை? இந்தியர்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நல்ல அமைப்பு தானே. என்ன பிரச்சனைனா, இந்தியாவுக்காக ஆராய்ச்சி பண்றீங்க, இந்தியாவுக்காக நல்லது பண்றீங்க, இந்திய மக்களுக்காக நல்லது பண்றீங்க, ஆனா அதுல ஒருத்தம் கூட இந்தியனே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம மக்கள் கோவப்படுறாங்க. ஓகேடா? 7 பேருமே பிரிட்டிஷ்காரன். அப்போ போய் மக்கள் போய் கேட்கறாங்க, மக்கள் நம்ம காங்கிரஸ் போய் கேட்குது. அப்போ பிரிட்டிஷ்கார ஒருத்தன் திமுறா தெனாவட்டா பதில் சொல்றா, இந்த குழுவில் இந்தியர்கள் இடம்பெறும் அளவிற்கு இந்தியர்களுக்கு தகுதி இல்லை, இந்தியர்களுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்தர் பேசிட்டான் போடுது. உடனே நம்ம ஊருக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வந்துட்டு, ரோஷம் வந்துட்டு, டக்குன்னு வேகமா வந்து, என்னடா சைமன் பெரிய சைமன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிரா நம்ம ஒரு குழு உருவாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழுல யார் தலைமையை போடுறானா, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருடைய அப்பா, அவர் தலைமையில 1928 நேரு அறிக்கை தயார் பண்ணி வெளியிடுவாங்க. ஓகேங்களா? இப்ப ஞாபகம், சைமன் குழுவுக்கு எதிராக தான் மோதிலால், சரி எஸ், மோதிலால் நேரு குழு 1928. ஓகேங்களா? அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிராவல் பண்ணி போகும். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க. அவ்வளவுதான், கொஸ்டினே கிடையாது. ஆட் ஒன் அவுட். ஹிஸ்டரி தெரிஞ்சிருந்தா, ஹிஸ்டரியை படிச்சிருந்தா தான் இந்த ஆட் ஒன் அவுட்டே சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சின்ன படிக்க கூட வேணாம், கதை தெரிஞ்சா போதும். பாருங்க, 4 ஆப்ஷன் பாருங்க. கட்டபொம்மன், ஊமத்துரை, செவத்தையா, திப்பு சுல்தான். இது ஏன் வித்தியாசமா இருக்கான்? பேரை பார்த்தா தெரியுது, திப்பு சுல்தான். அவன் தான் வித்தியாசமா இருக்கான். அப்ப திப்பு சுல்தான் டாபிக் எங்க வரும்? மைசூர் போர்ல வரும். மைசூர் போர்ல பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போட்டவங்க திப்பு சுல்தான். ஆனா மீதி 3 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டுல பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போட்டவங்க. அதுவும் மெயினா கட்டபொம்மன் தம்பிங்க தான் 2 பேரும், ஊமத்துரை, செவத்தையா. ஓகே, கட்டபொம்மனுடைய தம்பிங்க 2 பேரும். ஓகேங்களா? மாறுபட்ட ஒன்றுனா திப்பு சுல்தான் தான். ஓகே. அடுத்து பாருங்க, முஸ்லிம் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜெசியா வரியை இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கியவர் யாரும் கேட்கிறாங்க. ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்லாமியர்கள்ல கிட்டத்தட்ட இந்தியா ஒரு 600 வருஷம் இஸ்லாமியர்கள் ரூல் பண்ணாங்க. 1206 இருந்து டெல்லி சுல்தான்ல இருந்து 1800 வரைக்கும், கிட்டத்தட்ட 1800 வரைக்கும் 600 வருஷம் இந்தியா வந்து பிரிட்டிஷ், சரி, இஸ்லாமியர்கள் ரூல் பண்ணியிருப்பாங்க. அது டெல்லி சுல்தான், முகலாயர், பாமினி அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற பேர்ல ரூல் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு சில மன்னர்கள் செக்யூலரா இருப்பாங்க. செக்யூலர்னா மத சார்பின்மையோட இருப்பாங்க. ஒரு சில மன்னர்கள் பியூர் மதவாதியா இருப்பாங்க. உதாரணத்துக்கு அவுரங்கசீப், அவெல்லாம் வந்து அப்படியே வந்து இஸ்லாமிய மதத்தெல்லாம் பின்பற்றணும் கடுமையா விதிச்சான். ஆனா ஒரு சில மன்னர்கள் லிபரலா விட்டாங்க. அதுல ஒரு நல்ல மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹிஸ்டரியில நம்ம பேசுறோம். அவர் தான் அக்பர். என்ன பண்ணிருக்காரு? ஹிந்துக்கள் மேல மட்டுமே ஒரு விதி இருக்குல்ல, ஹிந்துக்கள் சொல்லக்கூடாது, முஸ்லீம் அல்லாதர் மேல மட்டுமே ஒரு வரி இருக்குல்ல, ஜசியா, அந்த வரியும் புனித யாத்திரை வரி 2 வரியும் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது இவரு நம்ம குத்புதீன் ஐபக் காலத்திலே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வசூலிக்காம விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வசூலிப்பாங்க. அதுக்கப்புறம் அக்பர் அதை வேணாம்னு சொல்லுவாரு. திருப்பி அவுரங்கசீப் அதை வேணும்னு சொல்லுவார். ஓகேங்களா? அப்போ வேணான்னு சொன்னது யாரு, வேணும்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம். அவுரங்கசீப் மீண்டும் விதித்தவர். ஓகேங்களா? அடுத்து 1857 புரட்சி முதலில் வெடித்த இடம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, நான் சொன்னது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு, 1857 புரட்சி முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆனது, அந்த ஸ்பார்க் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆனது. எப்படி ஸ்டார்ட் ஆனது? 57 புரட்சிக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா ஸ்பார்க் பாயிண்ட் திடீர்னு உடனடியே எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கலாம். உடனடி காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள். ஓகேதா? பன்னியின் கொழுப்பையும் பசுமாட்டின் கொழுப்பையும் தடவி ஒரு தோட்டாவை ரெடி பண்றாங்க. அந்த தோட்டாவை பேக்கெட் மாதிரி இருக்கும், அதை பல்லால கடிச்சு துப்பிதான் அந்த தோட்டாவை எடுக்கணும். அப்போ பசுமாட்டை இந்துக்கள் புனிதமாகவும் பன்றியை இஸ்லாமியர்கள் வெறுப்பாகவும் பாக்குறதுனால அதை நாங்க தொட மாட்டோம், டச் பண்ண மாட்டோம், வாயில கடிக்க மாட்டோம், சண்டை போட ஆரம்பிச்சாரு ஒரு வங்காளக்காரரு மங்கள் பாண்டே. ஓகேங்களா? அவர் பேர் முக்கியம். ஓகேங்களா? அவர் தான் என்ன பண்றாரு, கழகத்தை வெடிக்க வைக்கிறாரு. எங்க ஊர்ல பாரக்பூர்ல. டேட்டு கேட்பாங்க, மார்ச் 29.
ஓகேதா, மார்ச் 29, 1857. ஓகேதா, புரியுதா? ரைட். அடுத்து சிவசுப்பிரமணியர் எங்க தூக்கிலிடப்பட்டார்? அந்த சப்ஜெக்ட்ல யார் யார் எங்கெங்க தூக்குல போட்டாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேதா, இயரும் கேட்பாங்க, எங்க தூக்குல போட்டாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இயர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யாரும் எப்ப தூக்குல போட்டாங்க? சிவசுப்பிரமணியம் எப்ப தூக்குல, மருது பாண்டியர் எப்ப தூக்குல, நம்ம கட்டபொம்மன் எப்ப தூக்கு, அப்புறம் நம்ம தம்பிங்க ஊமத்தர சவத்தையா அவங்க 2 பேரும் எப்ப தூக்கு, தீரன் சின்னமலை எப்ப தூக்கு. இயர் அப்படியே கண்ணுக்குள்ள ஓடணும் கேட்கும்போது. ஓகேதா, அப்பதான் நினைவு சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேதா, இப்போ அதே மாதிரி இயரையும் கேட்பாங்க, ஊரையும் கேட்பாங்க. பாக்கலாமா பாருங்க. கயத்தாறு தூக்குல போட்டு நான் இப்பதான் சொன்னேன், கட்டபொம்மன் தான் கயத்தாறு தூக்குல போட்டாங்க 1799. ஓகேங்களா, சிவசுப்பிரமணியன் யாருன்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர். அவனை தான் ஃபர்ஸ்ட் தூக்குலயே போட்டிருப்பாங்க. லிஸ்ட்ல எவ்வளவு லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் தூக்குல போட்ட ஒரே ஆள்னா சிவசுப்பிரமணியன் தான். அவனை வந்து நாகலாபுரத்துல தூக்குல போட்டிருப்பாங்க. நாகலாபுரத்துல ஐ திங்க் 1798 நினைக்கிறேன். இயர் பாத்துக்கோங்க, 1798 நினைக்கிறேன் நாகலாபுரம். ஓகேங்களா, ரைட். பாஞ்சாலக்குறிச்சியில யாரும் தூக்குல போட்டிருப்பாங்கன்னா தம்பிங்க கட்டபொம்மன் தம்பி 2 பேர் இருப்பானே, அவன் பேர் வந்து ஊமத்தர சவத்தையா. அவங்க 2 பேரையும் பாஞ்சாலக்குறிச்சியில் தூக்குல போடுவாங்க. மருது பாண்டியர்கள் எங்க தூக்குல போடுவாங்க? திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போடுவாங்க. திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போடுவாங்க. தீரன் சின்னமலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்ககிரி கோட்டையில தூக்குல போடுவாங்க. ஓகேங்களா, ஊர் பாத்தீங்கன்னா வரிசையா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பின்வரும் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழு அமைக்க பரிந்துரை அளிக்கப்பட்டது? யுஜிசி அப்படின்னு சொல்றாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இந்த குழு அமைப்பதற்கு எந்த குழு பரிந்துரைத்து கேட்கிறாங்க? ராதாகிருஷ்ணன் குழு, கல்வி குழு. நம்மளுடைய முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் அவருடைய பெயர்ல குழு, 1948. லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். சீக்கியரின் புனித நூல் குரு கிரந்த சாஹிப் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். கடவுள் ஒருவரே ஏன்னா குரு நானக் நம்பினார். கரெக்ட் தான். ஓகேங்களா, இந்த குரு நானக்கு குரு இந்த மாதிரி வந்தாலே சீக்கியர்கள் சம்பந்தமானது. எப்படி ஹிந்துக்களுக்கு பகவத்கீதை, இஸ்லாமியர்களுக்கு திரு குரான், கிறிஸ்டியன்களுக்கு பைபிள் இருக்குதோ அதே மாதிரி சீக்கியர்களின் புனித நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய குரு கிரந்த சாஹிப் அதுதான். ஓகேங்களா, அப்போ ஸ்டேட்மெண்ட் 2மே கரெக்ட் சொல்றாங்க, சரியானதுதான் 2மே சரி. ஓகேங்களா, 20 கொஸ்டின் நம்ம சொல்லிட்டோம். லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். கமெண்ட் பண்ணணும்னு சொன்னத, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் எதுங்கிறத பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, லாஸ்ட் ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். அந்த 5 கேள்விக்கு உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணிருக்கேன். முதல் கேள்வி, விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு? கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின், எம்எல்ஏ ஆகுவதற்கு வயது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 3வது கொஸ்டின், நியூ இந்தியா என்பது யாருடைய பத்திரிகை? கமெண்ட் பண்ணுங்க. 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், இந்தியாவுடைய தீர்க்க ரேகையுடைய அளவு எங்க டு எங்க கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின், கட்டபொம்மனை தூக்குல போட்ட வருஷம் கோட்டை பேரை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.